நிலவு மெல்ல உச்சிக்கு வந்து கொண்டிருந்தது. சோமவல்லி பூக்கள் தங்கள் இதழ்களை விரிக்க ஆரம்பித்தன. அவற்றின் பூக்களிலிருந்து சுகந்தமான மனம் வீச தொடங்கியது. எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது இந்த பூக்களின் வாசனை. வீரர்கள் அனைவரும் அந்த வாசனையை முகர்வதில் ஈடுபாடு காட்டினர். தளபதி புகழேந்தியும் அந்த வாசனையால் ஈர்க்கப்பட்டு ஒரு பூவை கையில் வைத்து முகர்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த பூக்களின் மனம் மிகவும் பிடித்திருந்தது. நிலவு உச்சிக்கு வந்ததும் விபரீதம் துவங்கியது. கோரமான உருவங்களின் தாண்டவம் துவங்கியது. விசித்திரமான உருவங்கள் அவர்களிடையே நடமாட ஆரம்பித்தன. கூக்குரல்கள், ஓலங்கள் என்று அந்த பகுதி ஓசைகளால் நிறைய ஆரம்பித்தது. என்ன நண்பர்களை, முழு கதையை கேட்கணுமா? ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய பருவத்தே போர்சை அந்த கதைக்கான லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸ் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன். அதை கிளிக் பண்ணி முழு கதையை கேளுங்க. மேலும் இது போல பல கதைகளை நீங்க கேட்க விரும்பினா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.